எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதியுடைய பேச்சு வந்து பெரிய ஹைலைட்டாக இருந்தது. யாருமே எதிர்பார்க்கல. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான் அவருடைய பேச்செல்லாம் இருக்கும். இன்றைக்கி வந்து விஜய் வந்து ஒரு வெக்ஸ் ஆகிட்டார், அப்படி தான் நான் பார்க்குறேன். அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் அவர் இருக்கிற கூட்டங்கள், அவர் சார்ந்த ஆட்கள் அவர் வந்து புகழ்ந்து பேசுகிறதும் அவருக்கு ஆதரவாக கைத்தட்டுறது மட்டுமே பார்த்துட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் முதன் முறையாக தன்னை எதிர்த்து ஒருத்தர் பேசும்போது அதற்கு ஒரு கூட்டம் கைத்தட்டுறதை அவரால் ஏற்றுக்கவே முடியாத மாதிரி அவர் உட்காந்துருந்தார். அவர் உட்காந்துருந்த சூழ்நிலையை பார்த்தா விஜய் வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலையில் தான் உட்காந்துருந்தார். காரணம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டார். பல முறை இந்த மீட்டிங்கில் நீ பேசும்போது அதிமுக 47 பேரும் அதிமுக ஆட்சி அமையணும்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. மக்களும் அதுக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சிலரை போய் பார்த்துருக்குறீங்க. இது வந்து குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும். சில பேருக்கு மந்திரி பதவி கொடுக்குறதாகவும் நீங்கள் இந்த பேச்சுவார்த்தைலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். உதயநிதி ஸ்டாலினும் தெளிவாக சொன்னார். அதிமுகவில் ஒரு சிலரை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்குறதுங்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் சரியாக இருக்காதுன்னு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு விஜய்க்கு, அப்படி தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, அவர் இந்த வேலுமணி இந்த சிவி சண்முகம் குரூப்புக்கு எப்படி மந்திரி பதவி கொடுக்க போகிறாரு, என்ன பதில் சொல்ல போகிறாரு அதுக்குன்னு தெரியல.